நியூ பேசும் படம் நேயர்களுக்கு வணக்கம், நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். சினிமாவிலும் சரி, பல இடங்களிலும் பலரை ஏமாற்றுவது என்பது நிஜமாக இயல்பாகவே நடக்கின்ற ஒரு சம்பவமாக மாறிவிட்டது. அதுவும் பிரபலமான சினிமாவை நம்பி ஏமாந்தவர்கள் உண்டு. ஆனால் சினிமா நடிகர்கள், பாடகர்களே சில இடங்களில் போய் ஏமாந்து விடுவதும் உண்டு. இப்படிதான் மலேசியா வாசுதேவனும் கணேஷும் ஒரு இசை கச்சேரிக்கு வரவேற்கப்பட்டு அவர்களுக்கு ரயில்வே டிக்கெட் கொடுத்து பணம் கொடுக்காமல் ரயில்வே டிக்கெட் மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன ஆயிற்றுன்னு பாதி வழியிலே அவரை இறக்கி விட்டார்கள். ரெண்டுமே பிளாட்ஃபாரம் டிக்கெட்டாம். அந்த அளவுக்கு அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அந்த ஏமாற்றப்பட்ட அனுபவத்தை உடைய மலேசியா வாசுதேவனும் கணேஷும் நடந்த அந்த சம்பவத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அதை இங்கே நான் உங்களுக்கு தருகின்றேன். பிரபல பாடகர், குணச்சித்திர நடிகர் என்று பன்முகம் இசையமைப்பாளர் என்று பன்முக ஆளுமை கொண்டவர் மலேசியா வாசுதேவன். அவரை பற்றி மறக்க முடியாத நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தார் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ். 1970 ஆண்டு மலேசியா வாசுதேவனையும் என்னையும் கச்சேரிக்காக மதுரைக்கு அழைத்தார் மூர்த்தி என்ற பல குரல் கலைஞர். நாங்கள் இருவரும் சென்னையில் இருந்து புறப்பட்டு சென்றோம். வழியில் திண்டுக்கல்லில் முறுக்கு, வேர்க்கடலை, பர்பி, இஞ்சி மிட்டாய், மலை வாழைப்பழம் எல்லாம் அதிகமாக ருசியாக இருக்கும் என்பதை கேள்விப்பட்டு வரும்போது, கச்சேரி முடிந்து வரும்போது அவையெல்லாம் வாங்க வேண்டும் என்று ஒரு பட்டியலே போட்டிருந்தோம். மதுரையில் கச்சேரி முடிந்ததும் எங்கள் இருவரையும் சென்னை ரயிலில் ஏற்றிவிட்டு 2 டிக்கெட்களையும் கையில் கொடுத்தார் மூர்த்தி. கச்சேரிக்கான பணத்தை சென்னைக்கு வந்து தருவதாக சொல்லிவிட்டார். சரி என்று ரயிலும் கிளம்பிவிட்டது. சிறிது நேரத்தில் ரயில் கிளம்பி போய்கொண்டிரு சிறிது நேரத்தில் டிக்கெட் பரிசோதகர் வந்தார். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டார். நாங்கள் சென்னை செல்வதாக சொன்னோம். நீங்கள் வைத்திருப்பது பிளாட்ஃபாரம் டிக்கெட் என்று அவர் சொல்லி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தார். அந்த அதிர்ச்சியின் விளைவு, திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் இருவரும் இறக்கி பிளாட்ஃபாரத்தில் நிறுத்தப்பட்டோம். ஆசைப்பட்டு தின்பண்டங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்த அதே திண்டுக்கல்லில் ரயில்வே நிலையத்திலே இறங்கி இருவரும் முழித்துக் கொண்டிருந்தோம். என்ன செய்வது என்று தெரியவில்லை. இருவரிடமும் பணம் இல்லை கையில். என்ன செய்வது என்று தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி கொண்டிருந்தோம். தன்னை இப்படி ஏமாற்றி விட்டதை நினைத்து மலேசியா வாசுதேவன் திட்டிக் கொண்டிருந்தார். அதே சமயத்தில் அது அவருடைய திட்டை பார்த்து நான் சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. இருவருக்கும் தான் அந்த வருத்தம், கோபம் இருந்தது. நாங்கள் இருவரும் ஏமாற்றப்பட்டோம், பிளாட்ஃபாரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறோம் என்று. அப்போது மலேசியா வாசுதேவனை பார்த்துவிட்ட ஒரு நண்பர் எங்களை அருகில் வந்து, நீங்கள் ஏன் இங்கே நிற்கிறீர்கள் என்று விவரம் கேட்டார். நாங்கள் ஏமாற்றப்பட்ட சம்பவத்தை சொன்னோம். அவர் ஒரு நல்ல மனிதராக இருக்கின்றார் என்றுதான் தோன்றியது. அது மட்டுமல்ல, அவர் மலேசியா வாசுதேவனின் ரசிகர் என்றும் சொன்னார். உடனே எங்களுக்காக அடுத்த ட்ரெயினிலேயே 2 டிக்கெட்டுகளை வாங்கிட்டு வந்து சென்னைக்கு 2 டிக்கெட்களை எடுத்து வந்து எங்களிடம் கொடுத்துவிட்டு ரயிலில் உட்கார அனுப்பி வைத்தார் அந்த நண்பர் ரசிகர். இந்த ரசிகருக்கு நன்றியை சொல்லிவிட்டு ட்ரெயினில் புறப்பட்டோம். நாங்கள் வாங்க நினைத்த அந்த தின்பண்ட பட்டியல் கீழே விழுந்தது. இருவரும் ஒருவரை பார்த்து கொண்டோம். ரயிலில் நாங்கள் பேசிக்கொள்ளவே இல்லை. இஞ்சி மிட்டாய் வாங்க ஆசைப்பட்டு இஞ்சி தின்ன குரங்கு போல 2 பேருமே முடித்து கொண்டிருந்தோம். இதே போல இன்னொரு முறை நாகர்கோயிலுக்கு நான் கச்சேரிக்கு சென்றேன். அங்கு வேறொரு வேலையாக வந்த மலேசியா வாசுதேவன் எங்களுடன் இணைந்து பயணிக்க திட்டமிட்டார். ஆனால் சென்னைக்கு நாங்கள் குரூப் டிக்கெட் எடுத்து விட்டோம். அதனால் மாற்று பெயரில் மலேசியா வாசுதேவன் எங்களுடன் சென்னைக்கு பயணமானார். அதே போல டிக்கெட் பரிசோதகர் வர உஷாரான மலேசியா வாசுதேவன் தனக்கு வேறொரு மாற்று பெயர் என்னவோ அந்த மாற்று பெயரை சரியாக சொன்னார். டிக்கெட் பரிசோதகரும் சரி, அந்த பெயர் தானே உங்களுக்கு, சரி போங்கள் என்று சொல்லிவிட்டார். இருவரும் சென்னையில் ரயில்வே இறங்கும் போது அதே ரயில்வே பரிசோதகர் வந்து எங்களை வழிமறித்தார். நீங்க எப்போதும் பெயரை மாற்றினீர்கள், எங்களுக்கு தெரியாதே என்றார். மலேசியா வாசுதேவனுக்கு ஒன்றும் போடவில்லை. திருதிருவென்று விழித்தார். பரிசோதகரோ, உங்களை போன்ற பிரபலமானவர்களே இது போன்ற தப்பு செய்தால் எப்படி என்று சிரித்து கொண்டே கேட்டுவிட்டு எங்களை போக சொன்னார். அப்போது மலேசியா வாசுதேவனின் முகமே வேறு மாதிரி மாறிவிட்டது. மலேசியா வாசுதேவன் மிக நல்ல நண்பர், நல்ல பாடகர் என்பது எல்லோருக்கும் தெரியும். கடைசி காலத்தில் சில படங்கள் எடுத்து அதன் மூலம் சில நஷ்டப்பட்டதும் உண்டு, அவர் கஷ்டப்பட்டதும் உண்டு. ஆனாலும் மிக நல்ல மனிதர், நல்ல பாடகர் என்பதை என்றும் மறக்க முடியாது என்று சங்கர் கணேஷ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.